சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது போதுமானது. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இந்த வாரம் இருங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பிஸ்னஸுமே சுமாராக இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நார்மல். கெரியரை பொறுத்த வரைக்குமே வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அந்த அளவில் தான் இருக்குது. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து உங்கள் ஜாபில் நீங்கள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. ஸோ இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சுமாராகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. இதுவும் இந்த வாரம் நடக்கும். அதோட இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லை. இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய நண்பர்களால் நற்பலன்கள், அதே சமயத்தில் நண்பர்களால் பிரச்சனைகள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பார்த்து பண்ணுங்கள். லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக அமைஞ்சிடும். நல்லா அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனுடைய வழிபாடு, துர்க்கை அல்லது காளியுடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும்.